ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் ஜாதி சான்றிதழ் வழங்காததை கண்டித்து 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பழங்குடியின மக்கள் அறிவித்துள்ளனர். இதுகுறித்து ராமநாதபுரம் மாவட்ட காட்டுநாயக்கன் பழங்குடியினர் நலசங்க ஒருங்கிணைப்பாளர் சமயமுத்துவிடம் நமது செய்தியாளர் மகேஸ்வரன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய காட்டுநாயக்கர்கள் தங்களுக்கு பழங்குடியினர் சான்றிதழ் கோட்டு ஏற்கனவே பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். கடந்த ஜனவரி மாதம் கூட ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் இதுவரை அவர்களுக்கு அந்த பழங்குடியினர் சாதி சான்றிதழ் வழங்காததை கண்டித்து தற்போது தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள். ஏற்கனவே ராமநாதபுரம் பகுதி மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்ட நிலையில் தற்போது தேவிப்பட்டினத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் காட்டுநாயக்கர்கள் தேர்தல் புறக்கணிப்பை அறிவித்துள்ளார்கள். இது குறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த சமயமுத்து நம்மோடு இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். இப்ப இந்த தேர்தல் புறக்கணிப்புக்கு என்ன காரணம்? எங்களுக்கு இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்ன காரணம் என்றால், நாங்க இப்ப இந்த ஜனவரி 19ஆம் தேதி கலெக்டரை முற்றுகை வச்சு அரசுக்கு அந்த கவனத்தை கொண்டு போய் செலுத்தணும். அந்த அரசு பார்த்துட்டு அந்த ஆர்டிஐ வந்தது எங்களுக்கு உடனே ஒரு வாரத்துக்குள்ள நாங்கள் தர்றோம், நீங்க உடனே கூட்டத்தை கலைஞ்சு போங்கன்னு சொல்ல கண்டு நாங்கள் உடனே ஒரு வாரத்துக்கு கொடுப்பாருன்னு சொல்லி நம்பிக்கையில உடனே கூட்டத்தை கலைச்சிட்டு வந்தோம். திருப்பி கேட்டா உடனே உங்களுக்கு போதியான உங்களுக்கு தகவல் இல்லை, நீங்க உங்க பழக்க வழக்கங்கள் வேறையா இருக்கு அதா இருக்குன்னு என்னென்னமோ ஒரு கதையா சொல்லி எங்களை புறக்கணிச்சு வர சொல்லிட்டாங்க. நாங்க காலங்காலமா எங்களுக்கு இந்த அடிப்படை தான் வேணும், எங்களுக்கு இந்த காட்டுநாயக்கன் பழங்குடி சான்றிதழ் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் காலங்காலமா போராடிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னமும் இந்த அரசு எங்களை எந்த ஒரு இதையும் எடுத்து பார்க்குதில்ல. தேவைப்பட்டினா ராமநாடு, பரம்பக்குடி, ராமேஸ்வரம் இப்படி இந்த ராமநாடு உள்பட்ட பகுதிகளில் நெருக்கி ஒரு 10,000க்கும் மேற்பட்டவர் நாங்கள் வகிச்சு வருகிறோம். யாரும் ஒரு அரசு வேலையிலையோ ஒரு அரசு அதிகாரிகளையோ இருக்கிறதுக்கு எங்களுக்கு எதுவுமே ஒரு சலுகையும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படி மீறி 12, 10வது படிச்சு போனாலும் நாங்கள் எங்களுக்கு அரசு எங்களுக்கு எந்த ஒரு சாய்ச்சாண்டு இல்லாமல் எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திருப்பி எங்களை பின்தொடர்ந்து எங்களை இருக்க இடத்துக்கே தான் கொண்டு சேர்க்கிற கழிவல்றது, சுமை தூக்குறது, இந்த மாதிரி காலகட்டத்துக்கு நாங்கள் திருப்பி பின்னோக்கி தான் வந்துகிட்டு இருக்கோம். அப்படிங்கிற எங்களுக்கு இந்த சாய்ச்சாண்டு வழங்குறதுக்கு கண்டிஷன் அரசு கொடுக்கணும்.